வணக்கம் அண்ட் வெல்கம் டு மங்கையர் அறுசுவை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கையும் மேகி நூடுல்ஸையும் வச்சு மேகி பொட்டேட்டோ ரோல் செய்ய போகிறோம். இந்த ரெசிபி குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பெரிய உருளைக்கிழங்கை வேக வச்சு துருவி வச்சுருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி துருவி சேர்க்கும் போது நம்மளுக்கு பிசைகிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இதில் பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம், அது கூட பச்சை மிளகாய், உங்கள் காரத்தை பொறுத்து 2 அல்லது 3 சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு அது கூட மேகி நூடுல்ஸ்குள்ளே இருக்கும் இல்லையா மசாலா பாக்கெட், அதையும் பிரித்து சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே மசாலாவில் உப்பு இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்கணும். இப்போ காரத்தை பொறுத்து 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் அளவு வர மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன் அளவு, இது கூட 1 ஸ்பூன் அளவு அரிசி மாவையும் சேர்த்துக்கணும். உங்களுக்கு அரிசி மாவு சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும். சப்பாத்தி மாவு மாதிரி இதை திரட்டணும். ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன்ல இருந்து 2 ஸ்பூன் அளவு வரை எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்போ மாவை திரட்டியாச்சு. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிரிக்கணும். பிரிச்சுட்டு நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் இதை உருட்டிக்கணும். நீளமாவோ இல்லை உருண்டையாவோ இல்லை சதுரமாவோ நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் இதை உருட்டிக்கணும். நான் நீள்வாக்கில் தான் உருட்டியிருக்கேன், உருளையா. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவையும் நம்ம இதே மாதிரி பிரித்து உருட்டிக்கணும். இப்போ உருட்டி எடுத்தாச்சு, இது தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கரைச்சிக்கணும். கட்டி இல்லாமல் கரைக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ கரைச்சாச்சு. இப்போ இதில் நம்ம உருட்டி வச்சுருக்கிற உருளைக்கிழங்குல நனைச்சி நம்ம மேகியில் ரோல் பண்ண போகிறோம். அதுக்கு மேகியை நல்லா நொறுக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நொறுக்கி விட்டுட்டு அதை ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு அப்போனா தான் ரோல் பண்ண வசதியாக இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு எடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மைதா மாவில் உள்ளே போட்டு நல்லா நனைச்சிட்டு அதை எடுத்து மேகியில் வச்சு ஒரு ரோல் பண்ணணும். இப்படி செய்யும்போது சில இடத்துல மேகி ஒட்டாத மாதிரி இருந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க. நம்ம இதில் செகண்ட் கோட்டிங்கும் கொடுக்க போகிறோம். அப்படி கொடுக்கும்போது எல்லா பக்கத்துலேயும் கரெக்டாக அந்த மேகி போய் ஃபில் ஆகிடும். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிடிச்சி விட்டிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா உருளைக்கிழங்கையும் அதே மாதிரி நம்ம பண்ணணும். மைதாவில் உள்ளே போட்டுட்டு அதை எடுத்து மேகியில் போட்டு ஒரு தடவை நல்லா உருட்டி எடுத்துக்கணும். இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் மேகியில் போட்டு எடுத்தாச்சு. இப்போ செகண்ட் கோட்டிங் அதே மாதிரி மைதாவில் போட்டுட்டு மேகியில் ஒரு ரோல் பண்ணிடணும். இப்போ இதை பார்க்கும்போது எல்லா இடத்துலையுமே மேகி ரோல் ஆகிடும். அவ்வளோதான். இதே மாதிரி மீதத்தையும் செஞ்சு எடுத்துடலாம். இப்போ இதை சூடான எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போனா தான் கொஞ்சம் நேரம் நல்லா நின்று வேகும்போது நம்மளுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வேகமாகவே கருகி போயிடும். ஆனால் நம்ம மேலே கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த மேகி கோட்டிங், அது மொறுமொறுன்னு வராது, கடுக்குன்னு ஆகிடும். அதனால் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்படி வச்சு செய்யும்போது நம்மளுக்கு நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இடையில திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வெந்துருச்சு.
இப்போ நம்மளுடைய மேகி பொட்டேட்டோ ரோலும் தயாராகிருச்சு. வெளியில் எடுத்துடலாம். சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மங்கையர் அறுசுவையை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.